கஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் சோனாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூத்து கண்டாய் அலையாடி அழுப்பிலும் ஆயது தம்பியே ஆதி கடவுளின் வாழ்வே அமோதீசன் உருவாகும் அகலாத சுகமானி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு சொல்லி 16 செல்வங்களும் ஒரு பாட்டில் வந்தது. நீங்க இதுக்கு தனித்தனியா எந்த வேண்டுதல்களும் வைக்கிறாங்க சரிங்களா. அதனால இன்னைக்கு போனோடனே வீட்டில் இருக்க பசங்களுக்கு சின்ன பசங்கள்ல இருந்து முடிஞ்ச நம்மளுமே அதை கற்றுக்கலாம் சரிங்களா. கலையாத கல்வி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அந்தரிந்தவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கற்களே ஆத்தானை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் புத்தாலை மாதுளம் பூநிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்குச பசாங்குசமும் கரும்பும் கில்லும் செத்தாலை முக்கண்ணியை தொழுவார் ஒரு திங்கிலையே. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரின்சிபல் வச்சுக்கலாம், ஒரு குறிக்கோள். இந்த மாதிரிதான் ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல ஒரு சாமியார் வந்திருந்தாருலாம். அம்மா வந்து சிவனை பத்தி ஒரு கதை கேட்டாங்க. அம்மாவோட வேண்டுதலுக்காக இந்த கதை. அவர் வந்து சாமியார் வந்தாரு. எல்லாரும் அவங்க ஒரு தேவைக்காக கேட்டாங்க. இவரும் போறாரு. எனக்கு கோவிலுக்கு போற நேரம் இல்லை, பூஜை புனஸ்காரம் பண்றதுக்குலாம் நேரம் இல்லை, நானா என்ன பண்ணணும், சிம்பிளா ஏதாவது செய்யணும், எனக்கு ஏதாவது எளிய மாதிரி கடைபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நிறைய சொல்றாரு. இதுல என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது, ஒவ்வொரு இதா கழிச்சு விட்டுறாரு. இல்ல எனக்கு டைம் இருக்காது, இதெல்லாம் பண்ண மாட்டேன், டெய்லி காலைல குளிக்கணும், இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு விஷயத்தையும் என்ன பண்றாரு, தண்ணி கழிச்சுட்டு வர்றாரு. கடைசியா சாமி என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நீ இனிமேல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விபூதி தருத்த ஒருவரை தினசரி பார்த்துட்டு அப்புறமா சாப்பிடு, அது மட்டும் வாழ்க்கையில ஒரு கடைபிடிச்சுக்கோ, இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் டெய்லி ரொட்டீனா கடைபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பிடாரு, ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடாரு. இவரு என்ன பண்றாரு, பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு எத்தனை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டெய்லி காலையில எழுந்தோடனே குளிச்சுட்டு சிறுநீர் போட்டு அவர் வெளியே வர்றாரு. அப்ப நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் இருக்காருல்ல, பெஸ்டா போச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒத்துட்டாரு. அதையும் சரி நான் என்ன அந்த மாதிரி பண்றேன்னு டெய்லி எழுந்திருப்பாரு, அவரை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவாரு. டெய்லி பார்ப்பாரு, டெய்லி அவரை பார்த்துட்டு அந்த பிரித்து இருக்கிறத பார்த்துட்டு தான் சாப்பிட ஆரம்பிப்பாரு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் 7 மாத காலம் தொடர்ந்து போயிருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, இவர் எதிர் வீட்டை பார்க்குறாரு, எதிர் வீட்டு பூட்டிடு. இவருக்கு பசி, பயங்கர பசி, எங்கெல்லாம் போய் தேர்ந்தாலும் அவர் காணும். இவருக்கு பசி அதிகமாயிட்டே இருக்கு. பசி வந்தால் 10 பறந்துடும், எல்லாரும் பறந்து ஓடிக்கணும்ல பசியில் என்ன அப்படிதான் கேட்பாங்க. என்ன அப்படிலாம் கேட்கணும். பசி வந்துச்சுன்னா நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம். அப்படிமா அந்த பசியோட வேகம் அவரை போய் ஓட சொல்லுது, எங்கேயுமே போய் தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு, ஒரு காட்டு தப்பத்துல மரம் வைக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பசியோட ஆதங்கம், அவர் பார்த்துட்டா போதுன்ற ஒரு ஆதங்கத்துல ஓடிட்டு இருக்காரு. அவர் நோக்கி அந்த இடத்துல அங்க இருக்காரு, செய்தி கேள்விப்பட்டு அதை நோக்கி ஓடுறாரு. வெட்டிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தை வெட்டுறாரு. மரம் சாயவும் இது மரமும் சரியா இருக்கு. மரம் சாய்ச்ச உடனே மரத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்கு. புதையல வந்து அவர் எடுக்கிறாரு. ஓடி வந்து என்ன பண்றாரு, இவர் பார்த்தோன்னே ஐயா பார்த்துட்டேன் சந்தோஷத்துல புதுசு தாண்டெல்லாம் ஆடுறாரு. இவருக்கு என்ன டவுட் வந்துச்சு, ஐயோ நம்ம எடுத்த புதையெல்லாம் பார்த்துட்டாரு போல இருக்கு, டவுட் வந்துச்சு. தயவுசெய்து சத்தப்படாத, நான் இதில் பாதி உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ணல கட்டி யாரையாருக்கும் இந்த விஷயத்த சொல்லாத. ஆனா இவர் பார்த்தா சொன்னது எதை, நெத்தில இந்த விபூதியை நான் பார்த்துட்டேன், அந்த விபூதியை பார்த்துட்டேன் சந்தோஷத்துல அவர் வந்து சாண்டப்பட்டார். ஸோ நெத்தில விபூதி தரிச்ச ஒருத்தரை பார்க்கறதுக்கே புதையல் கிடைக்குதுன்னா விபூதியே நம்ம தரிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பிரின்சிபல் ஏதாவது நம்ம லைஃப்ல இன்னிலேருந்து கடைபிடிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் இதை செஞ்சுட்டு தான் நான் இதை செய்வேன். டெய்லி சும்மா ஒரு 2 தோப்பு கண்ணு போட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். டெய்லி இதை நான் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். அது மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நன்றி. பக்தி நல்ல பதில். நன்றிங்கய்யா. கடவுளை கேட்குது. சரிங்கம்மா. வேற என்ன?
ஆன்மாவை ஏற்றுதல். நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொன்னீங்க. எனக்கு விடையளிச்ச எல்லாரும் ரொம்ப நன்றி. முக்கியமா இந்த கொஸ்டின் ஆன்சர் ஏரியாவை நான் என்ன சூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் கிளாஸ்ல அப்படியே பழகிட்டேன். கொஸ்டின் ஆன்சர் ஏரியாவா கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பழகிறதால அந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்தி அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து, அதையும் தாண்டி ஆன்மீகம் அப்படின்றது செயற்கரிய செயல்களை செய்யறது. செய்யவே முடியாதுன்னு நினைச்ச செயல்களை செய்யறதுக்கு பேர் தான் ஆன்மீகமே. அதனாலதான் 63 நாயன்மார்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. 4000 பேர் வந்து எழுதுன 12 ஆழ்வார்கள் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ ஆன்மீகம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, செயற்கரிய செயல்களை செய்து அதன் மூலம் பேர் பெற்று ஆன்மீக வழியில் நடந்து அதன் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேர் பெற்றிருக்காங்க. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடவுள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கடவுள் அப்படின்னா அனைத்தையும் கடந்தவர். ரொம்ப நன்றி ஐயா. எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் போல இருக்கு. பரிசாங்க ஐயா, முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதை கொண்டு வந்து பண்ணீங்க. கடவுள் அப்படின்னா வேற என்ன தோணலாம் நமக்குலாம்? கடவுள். அம்மாவுக்கு ஒரு கிளாப் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம கிட்ட இருந்து கடந்து வெளியே போற ஒரு விஷயத்தை தான் கடவுள் அப்படின்னு சொல்றோம். நம்ம கிட்ட இருந்து என்னென்ன கடந்து போகுதோ அத்தனையுமே கடவுள் தான். அப்ப நம்மளே என்னது? கடவுள் தான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கடவுள் அளவுக்கு இல்ல முடியலனாலும் அதுக்கு ஈக்குவலா கொஞ்சமாச்சும் நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரைட். ஆன்மீகம் அப்படின்றதுக்கு அந்த கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை சொல்றதுதான் ஆன்மீகமே. சரி, அப்படி அந்த ஆன்மீகத்துல நம்ம பக்தியில தலைநிழக்கிறோம் அப்படின்னா அந்த அனுபவம் அப்படின்றது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோவிலுக்கு போறோம். கோவில நமக்கு அனுபவம் கிடைக்குது. வீட்டுல வழிபாடு பண்றோம், அதுல கிடைக்குது. நிறைய மந்திரங்கள் சொல்றோம், அதுல கிடைக்குது. சடங்குகள் நிறைய பண்றோம், அதுல நிறைய கிடைக்குது. இதன் மூலமா கிடைக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையை நெறிய இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளையும் நெறிமுறையும் கடைபிடிச்சு நம்ம என்ன பண்றோம், வாழ முயற்சி செய்யறோம். இப்ப இதுல நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு வழிகாட்டியா நிறைய பேர் இருக்காங்க. 63 நாயன்மாரை சொல்லலாம், 12 ஆழ்வார்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போகும்போது இப்படித்தான் போகணும். இந்த முக்கியமா உங்களுக்கு ஒரு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ், தயவுசெய்து யூடியூப்ல சொல்ற சடங்கு சம்பிரதாயத்தை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய பேர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய திருமுறை இல்லாததும் 4000 பிரபந்தத்தில் இல்லாத எந்த ஒரு விஷயமும் இப்ப யாரும் சொல்லலை. அதுல இருந்து 8 பாட்பட்ட புரிச்சு இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த யூடியூப்ல சொல்ற விஷயங்கள், அந்த சடங்கு சம்பிரதாயம், இந்த பரிகாரம், அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணாதீங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நூல்களை படிங்க. தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, அதெல்லாம் படிங்க. சரிங்களா? யூடியூப்பை பார்க்காதீங்க. யூடியூப் வச்சு நிறைய பேர் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரியான வேற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம். சரி, அப்படி பக்தி நான் சொல்றேன், நான் பக்தியா இருக்கணும் ட்ரை பண்றேன் அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கணும்? கரெக்டா கோயில், டெய்லி கோயிலுக்கு போகணுமா? மனசு சுத்தமா இருக்கணும். ரொம்ப நன்றிங்கம்மா. அவங்களுக்கு ஒரு கிளாஸ் பண்ணாங்க. ஏன்னா மனதால கோயில் கட்டணும் யாருங்க? பூசலார். அங்க போகாம கடவுள் யாரு? மன்னர் கட்டின கோயில் கூட போகாம பூசலார் கட்டின கோயில் தான் என்ன பண்ணாரு? கும்பாபிஷேகத்துக்கு வந்தாரு. அதை தாண்டி சுத்தம் அசுத்தத்தெல்லாம் தாண்டி கண்ணப்பர் இருக்காரு. நமக்கு கண்ணப்பர் அப்படின்ற ஒரு வேடர். அவர் என்ன பண்ணாரு? அவரை செருப்பு காலை தொட்டு கண்ணெல்லாம் வச்சாரு. அவரோட எச்சில் பட்டது அமுதத்தை தான் அவர் படைச்சாரு. அதே மாதிரி ஆண்டலை எடுத்துக்கலாம். தனக்கு சூடிய மாலையை தான் என்ன பண்ணாங்க? இறைவனுக்கே சூட்டினாங்க. அப்ப இறைவனுக்கு அப்படின்னு ஒரு நம்ம பக்தியை செலுத்துறோம், கடவுளை கும்பிட போறோம் அப்படின்னா இதுதான் முறை, இதுதான் ரூல்ஸ், இதுதான் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத வச்சுட்டுலாம் இல்லை. நம்ம ஒருத்தவங்க மேல அன்பா இருக்கோமா, அது பேரே கடவுள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த மார்கழி மாதம் அப்படின்றதுலாம், இப்ப நம்ம மார்கழி மாதத்துல இருக்கோம். இதை வந்து ஆன்மீக மாதம்னு சொல்றாங்க. ஏன் மார்கழி மாதத்துல எந்த ஒரு நற்செயலும், அதாவது ஒரு திருமணம் நடக்கிறது, மற்ற ஏதாவது விழாக்கள்லாம் வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லை? கடவுளுக்குரிய மாதம். 11 மாதத்துல நம்மளால சாமி கும்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த 12வது மாதமா ஒரு மாதமா சாமி கும்பிட்டா தைப்பிடம் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி பிறகுதான்றதுக்காக தான் இதை கடவுளுக்குரிய மாதமா வச்சுட்டாங்க. 11 மாதம் நம்ம ரொம்ப பிஸியாவே இருப்போம். எங்க இந்த ஃபங்க்ஷன் போகணும், அந்த ஃபங்க்ஷன் போகணும், இங்க இருக்கிற பிரேசர் இருக்கு, அங்க கல்யாணம் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய வச்சிருப்போம். அதனால அங்க நம்மளால போக முடியாது. ஆனா மார்கழி மாதத்தை கடவுளுக்குரிய மாதம் வைக்கும் போது அது வழிபாட்டுக்குரிய மாதமா மாறும்பொழுது அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கோவிலுக்கு வந்து
வழிபாடு செய்யறாங்க. அப்படி வழிபாடு செய்வதன் மூலமா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதத்துல ஏதாவது ஒரு நற்செயலான ஒரு விஷயம் அவங்களுக்கு தை பிறந்தால் வழிபடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தோட நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது இப்படி நீங்க அந்த மாதத்துல கடைசி மாதமான மார்கழி மாதம் ஒரு நாள் போனா, ஒரு மாதம் போனாவே நமக்கு என்னவா 12 மாதம் போனதுடைய பலன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கேம் வைக்கலாமா? வைக்கலாங்களா? திரள் வள்ளை முழமதிரும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவா வண்ணம் அருமே தேமாங்கனி கடுவன் கொலவிடு கொம்பொடு தீண்டி தூமாமழை குருவல் மிசை திருநுந்தலி சிதற ஆமாப்பினை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கள் புனை சேவடி நினைவார் வினையிலரே உடையால் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்தே முடியும் வண்ணம் முன்னின்றே இடர்கெடுத்தென்னை ஆண்டு கொண்டென்னுள் இருள் பிழம்பர எழுந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயன சோதியில் சோதி அடல்நிடைப்பாக அம்பல கூத்தாயனோடு மாலறியாமே படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனே பணியுமா பணியே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உண்மை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நம்ம நின்று பாடி அறவாணி ஆடும் போதும் அடியின் கீழ் இருக்க என்றார். சிவா திருச்சிற்றம்பலம்.